அது உபயோகமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. அவங்கவுங்க அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியங்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்ட விளக்க என்னால முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திருக்கேன். அதுதான் இந்த படம். முருகா 6.90 வெறும் 90 பைசா. காலங்காத்தால ஒரே ஒரு காப்பியா, மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ். வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை பிடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை பிடியும். ஓய் இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு கட்டுறது, கால் அடைக்கிறது தானே. ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னும் வேடிக்கை போயா. ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. மலமலர் வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? பூனல கழட்டு, பட்டை அழி, உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ளா இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? இரு இரு, உன் பேரு இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவுல யார பார்த்தாலும் தலாமலக்கம் போடணும். அவன் நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா சர்ச் பார்க். உண்டோ சர்ச் பார்க்கு குள்ளா இருக்குடா. இல்லையே போடு. இதோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யாரு? நான் நம்பிக்கைஷ்டா, மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா அவளால வந்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். BA வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா ராஷ்டிரி பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம்? நீ BA படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டா வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதிட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல், வடை, முறுக்கு எல்லாம் கைப்பக்குவமா செய்ற பச்சனங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு பூணூலும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது ஃப்ராடா? அதுக்கு தெரிஞ்சுட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் உழுந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புல்லே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி அடிச்சா தானே திரும்பி வர்றான்.
எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும். பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். ஏய், என்னடா பெரிய பிஏ இல்லைன்னுட்டு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும். 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. எனக்கு கை கால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ. ஒரு குளியல் போடு. என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ. பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைகிற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்போ ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்பை மன்னிச்சு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கு வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட். இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ விநாயகரே, தேங்க்யூ. ஒரு குடிச்சா 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபா ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. சாமி நீங்க நல்லா இருக்கணும் சாமி. உங்க குழந்தை குட்டையெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி. குடிங்க, வாங்கிக்கங்க. என்னடே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அதை ஏன் எடுத்த? என்னடா கரகம் பிடிச்சவனே, துடுக்க போடா. உன்னை சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா? போடுற கீழே போடு. அச்சாரம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே. கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜா, இதோ வந்துட்டேன். கூட்டேலா? கணபதி ஹோமத்துக்கு வாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா. என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரும். எவ்ரிதிங் ஓகே. செக் அண்ட் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுண்ட் கரெக்ட். தானு, கூட்டேலாப்பா? ஆத்துல 2 பொம்மநாடிகள் இருக்கு. 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல? சாரிப்பா. இந்தா
சுவாமி மாலை பாதம் படக்கூடாது. ஓட்டு மேல வீசு. இருங்க இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்கோ. கருடன் கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத்.